மீனராசி அன்பர்களே, உங்களுடைய மனதை உலகமே சில நேரங்களில் உங்களுடைய பலவீனம் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஓடி ஓடி அப்படி உதவி செய்வீங்க. என்னடா இவன் இப்படி எல்லாத்துக்கும் ஓடி ஓடி உதவுறானே, வாழ தெரியாத ஒரு மனுஷனாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இந்த உலகமே உங்களை பார்த்து பேசும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறைக்காமல் தெரிவிங்க. ஏன்னா மீனராசி என்பர்கள் அவ்வளோ அடிபட்டுட்டு இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கர்ணன் தான் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கர்ணனை போல தான் உங்களுடைய மனம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனமும் சரி, உங்களுடைய செயல்பாடுகளும் சரி, அந்த கடல் போல் ரொம்ப ஆழமான ஒரு மனம் தான் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அன்பு காட்டுறதுல இவங்களுக்கு நிகராக யாருமே கிடையாது. பல பேர் பணத்தை சேர்ப்பாங்க, ஆனால் நல்ல ஒரு அன்பையும் நல்ல ஒரு பாசத்தையும் சேமிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள். மனிதர்களுடைய ஆசீர்வாதம் போதும், அதை சேர்த்து வைத்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்று வேணால் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உங்களை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் உண்மையாக உங்களை மதிப்பாங்க. உலகமே உங்களை திரும்பி பார்க்கும். உங்களுடைய அன்பு வேணும், உங்களுடைய இது வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நிற்பாங்க. உங்களுடைய கனவை நீங்கள் நம்புங்க. உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. உங்களுடைய வெற்றி உங்களுடைய கையில். உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் நீங்கள் நம்புங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு தோய்ந்து போய் எந்த இடத்துலையுமே நீங்கள் உட்கார வேண்டாம். உங்களை நினச்சி நீங்கள் முன்னேறினீங்க, உங்களுடைய உழைப்பை நம்பி நீங்கள் முன்னேறினீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். ஒரு மீனராசி என்பரை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. அது மட்டும் இல்லாமல் வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் மீனராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா கூட இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை இப்போ பார்க்கணும், கிரக அமைப்பு தசாபதியெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மீனராசி என்பர்களுடைய அடையாளமே இவங்களுடைய கருணை தான், இவங்களுடைய தியாகம் தான். அன்பு அப்படின்னா எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. ஆன்மீகத்தில் அவ்வளோ ஈடுபாடோடு இருப்பாங்க. அன்புக்காக இயங்கக்கூடியவங்க. மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய மிக பொருத்தமான கிரகம் அப்படின்னா நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு கர்ணனை சொல்லலாம். வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் சந்தித்தாலும் கொடுக்கும் குணம் அவனுக்கு எப்பவுமே இல்லாமல் போனதில்லை. இவங்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஒருபோதும் யாராவது ஒரு உதவி அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்பாடுபட்டாவது அவங்களுக்கு உதவி செஞ்சுருவாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஒரு துயரம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு துயரம் வந்துடுச்சு, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு உணர்ந்து அதை சரி பண்ணக்கூடியவங்க தான் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க வாழ்க்கையை இதயத்திலிருந்து வாழ்வாங்க. கணக்கு பார்த்து வாழ மாட்டாங்க. மனசு சொல்கிறத மட்டும்தான் கேட்பாங்க. அன்பு, பாசம், உள்ளுணர்வு என்ன சொல்லுது, மனித நேயம் என்ன சொல்லுது, அதை தான் இவங்களுடைய வாழ்நாள் லட்சியமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை அதுதான் தன்னுடைய அடித்தளம், தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியம் அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள். ஆனால் சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, என்னடா இவன் வாழ்க்கையை வாழ்கிறதே அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க யோசிக்க செய்வாங்க. அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தாய் தந்தை அப்படின்னா அவ்வளோ நேசிப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய பெற்றோர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு எடுப்பாங்க. அதே நேரத்தில் பெற்றோர்கள்கிட்ட அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்குவாங்க. பெற்றோர்கள் தான் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கடவுள் அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேறத்துக்கு அவங்க தான் பக்கபலம், அவங்க தான் உறுதுணை அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய ஒரு நபர்களும் இந்த மீனராசி என்பர்களை தான் இருப்பாங்க. எந்த காரியத்தில் இறங்கினாலும் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இவங்க இறங்க மாட்டாங்க. அவங்களுடைய ஆலோசனை இல்லாமல் இவங்க இறங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் மற்றவங்களுடைய மனதை நோகடிக்காமல் தான் இவங்க பேசுவாங்க. எந்த முயற்சி செஞ்சாலும் அடுத்தவங்க மனசு நொந்துருமோ அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு வேலையும் செய்யக்கூடியவங்க தான் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். தாய்மாமன் வழி உறவுகளை அவ்வளோ நேசிப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள். அவங்களுடைய உறவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க செஞ்ச உதவிகளையும் எப்பவுமே இந்த மீனராசி என்பர்கள் மறக்க மாட்டாங்க. குடும்ப உறவுகளை அவ்வளோ நேசிப்பாங்க. பல நேரங்களில் தங்களை விட்டு கொடுக்கவும் செய்வாங்க. இருந்தாலும் இந்த
மற்றவங்களுக்கு உதவணுங்கிற அந்த மனப்பான்மை மட்டும் இந்த மீனராசி என்பர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் மாறாது அப்படின்னே சொல்லலாம். மனைவியை ரொம்ப நேசிப்பாங்க, அதுவும் உண்மையாக நேசிப்பாங்க. அவங்களுடைய சந்தோஷம் தன்னுடைய சந்தோஷம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து நிறைய அன்பை எதிர்பார்ப்பாங்க. அன்பு கிடைத்தால் உலகமே மறந்துடுவாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளையும் அவ்வளோ நேசிப்பாங்க. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவாங்க இந்த மீனராசி என்பர்கள் குழந்தைகளுக்காக அப்படின்னே சொல்லலாம். நல்ல மனிதர்களாக வளர்க்கணும், அதிகமாக அவங்கள அக்கறை காட்டுவாங்க. குழந்தைகள் என்ன கேட்குதோ அதை உடனே வாங்கி கொடுப்பாங்க. அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய திறனை மேலே கொண்டு வரத்துக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அத்தனை வழிகளையும் தேடி தேடி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உடன்பிறப்புகளுக்காக எப்போதும் துணையாக நிற்பாங்க. சண்டை வந்தாலும் கூட முதல் ஆளாக போய் சமாதானம் பேசக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க கோச்சிக்கிட்டா கூட உடனடியாக வழியின போய் பேசுவாங்க இந்த மீனராசி என்பர்கள். குடும்பம் அப்படின்னா அவ்வளோ நேசிப்பாங்க. குடும்பத்துக்காக அதையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போக தெரிந்த ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மெதுவாக முன்னேறினாலும் சரி, உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க. காரணம் இவங்களுடைய நம்பிக்கை தான். பல முறை தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க முடியும் அப்படிங்கிற அந்த மன வலிமை இயல்பாகவே இந்த மீனராசி அன்பர்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இருக்கிறதுனால உள்ளுணர்வும் இவங்களுக்கு அதிகம். சரியான பாதையில் போகிறோம், சரியாக வழியில் நடத்துகிறாங்க, நல்ல ஒரு அன்பான குடும்பம் அமையும், நல்ல ஒரு மேன்மையை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அன்பான குடும்பம் அமையும். இவங்களை சுற்றி எப்பவுமே ஒரு 10 பேராவது இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்களுடைய குடும்பம் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். மீனை சுற்றி ஒரு ஒத்த மீனாக பார்த்திங்கன்னா அதிக நேரம் இருக்காது. அவங்கள சுற்றி ஒரு 10 மீனாவது எப்பவும் இருக்கும். சின்ன சின்ன உறவுகள் இவங்க கூட என்னாலும் இருக்கும். வேறு வானத்தில் நட்சத்திரமே கூட இந்த பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மீனராசி என்பர்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு கூட்டமாக தான் இருப்பாங்க. இவங்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய கருணை மனப்பான்மை தான், தியாக உணர்வு தான், படைப்பாற்றல் தான், புதிய சிந்தனை தான், ஆன்மீக சிந்தனை தான், மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது தான் இவங்களுடைய பலமே. இவங்களுடைய பலவீனம் அப்படின்னா நிறைய இடத்துல எளிதாக ஏமாந்துருவாங்க, உணர்ச்சி வசப்படுவாங்க. அதே நேரத்தில் எல்லாருக்கும் உதவணுங்கிற அந்த மனப்பான்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். புதுசாக ஒரு சில விஷயங்களை முயற்சி பண்ணுவாங்க, அதுலேயுமே ஒரு சில இடைஞ்சல்கள் இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை தான் இவங்களுக்கு ஒரு சில இடத்துல பலவீனமாக அமைந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய தேவை, மீனராசி என்பவர்களுடைய தேவையை மறந்து மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மீனராசி அப்படின்னாவே நல்ல ஒரு மனதுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய பலமும் அதுதான், பலவீனமும் அதே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கர்ணன் போல் நல்ல வாரி வழங்கக்கூடியவங்களாக இருக்கிறதுனால இவங்களுடைய மனமும் பார்த்திங்கன்னா கடலை போல் ரொம்ப ஆழமானதாக தான் இருக்கும். பணம் சேர்க்கறத விட நிறைய மனிதர்களை சேர்க்கணும், அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் நம்ம மேலே வரலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இதனால் ஒரு சில இடைஞ்சல்கள் இவங்களுக்கு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மீனராசி என்பவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வச்சுக்கோங்க, அது மந்திர மாதிரி சொல்லிகிட்டே இருங்க. அன்பு அப்படிங்கிறது மீனராசி என்பவர்களுடைய நல்ல ஒரு மொழி. கருணை அப்படிங்கிறது இவங்களுடைய பலம். நம்பிக்கை அப்படிங்கிற பாதையை மட்டும் நீங்கள் கரெக்டாக எப்பவுமே எல்லா இடத்துலையும் விதிச்சுக்கிட்டே இருங்க. வெற்றி உங்களை நோக்கி வரும். அதனால் எப்பவுமே எந்த விஷயத்துக்காகவுமே போய் உட்காராமல் அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி பயணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமையும். இந்த மீனராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அவருடைய பார்வை ராசியில் பதிகிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குருவோடைய அருள் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றி அமையும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஒரு சிலர்லாம் தொழிலில் சின்ன சின்ன குறுக்கீடுகள்லாம் செஞ்சுருப்பாங்க. எதிரிகளுடைய தொல்லை கூட கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அதெல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் சரியாகும். வேலை செய்கிற இடத்துல கூட சக ஊழியர்களால் ஒரு சில இன்னல்களை இந்த மீனராசி என்பவர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் புதுசாக ஒரு சில இடத்துல ஒப்பந்தம் போடுவீங்க. அதற்கான யோகம்லாம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியமோ சுப நிகழ்வோ சுபகாரியத்திற்கான பேச்சுவார்த்தையோ இதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். உங்களுக்கு புதுசாக ஒரு சிலருக்கு பொறுப்புணர்வு அதிகமாக கிடைக்கும். அதே நேரத்தில் முக்கியமான பொறுப்புலாம் ஒரு சிலருக்கு அதிகமாகும். அதன் மூலிமா நல்ல ஒரு பெயர் எடுக்கக்கூடிய யோகம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களுடைய குடும்ப சார்பாக உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க. அதன் மூலிமா
மூலமாக நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 4க்குரிய இடத்துல செவ்வாய் வந்து சகாயஸ்தானத்தில் இருக்கும்போது தனவரவு தாராளமாக நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கேட்ட இடத்துல கூட உடனே அந்த தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சகோதரர் வழியில் ஒரு சில இடர்பாடுகள் இருந்ததுலேயே அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். தந்தை வழி உறவுகளால் ஒரு சில விரிசல்கள் இருந்ததுலேயே அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். சகோதரர்கிட்ட இருந்த அந்த மனக்கசப்பெல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கடகராசிக்கு ஆனி மாதம் 21 சுக்கிரன் செல்ல இருக்கிறார். சிம்ம ராசிக்கு செல்லும்போது உங்களுடைய ராசிக்கு 3 8க்கு உடையவர் அதிபதி சுக்கிரன். அவர் 8க்கு அதிபதியாக 6ஆம் இடத்துல வரும்போது நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கெட்டவன் கேட்டில் கெட்டட்டும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நிறைய நல்ல பலன்கள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராமல் உங்களுடைய வாழ்க்கையிலே கூட ஒரு சில திருப்பங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் ஏதாவது பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பழைய கடன்லாம் ஓரளவு கிடச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ போகிறாங்க இந்த மீனராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் வக்கரகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யோகாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் சனி பகவான் வரும்போது விரையாதிபதி வக்கரகம் வருவது நம்மளுடைய மீனராசிக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ஜென்மத்தில் சனி நடந்துட்டு இருக்கும்போது லாபாதிபதியாக சனி பகவான் வர்றதுனால பண நெருக்கடி கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். கொஞ்சம் கடன் சம்பந்தமான விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா நீங்க இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மனதுக்குள்ள ஒரு கவலை, பண ரீதியா ஒரு சில மன கஷ்டம்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் சனிக்கிழமையில சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. அப்படி போக முடியல அப்படின்னா வீட்லயே கூட காகத்திற்கு அன்னம் இட்டுடுவாங்க. அந்த அன்னத்துல கொஞ்சம் எல் கலந்த மாதிரி அன்னம் விட்டுடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.